நம்ம ஊர்ல தங்கம்னா சும்மாவா? அது வெறும் ஒரு மெட்டல் இல்ல, நம்மளோட ஒரு எமோஷன். தலைமுறை தலைமுறையா நம்புற ஒரு சேஃபான முதலீடு. ஆனா இந்த நம்பிக்கை உண்மையிலேயே உங்க பணத்துக்கு நல்லதா? வாங்க, தங்கத்தோட இன்னொரு பக்கத்தை நாம இன்னைக்கு அலசி ஆராயலாம். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல ஆசை ஆசையா ஒரு தங்க நகை வாங்குறீங்க. ஆனா அத கடையை விட்டு வெளியே எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே அதோட மதிப்புல 25% போயிடுச்சுன்னா நம்புவீங்களா? இது கற்பனை இல்ல, இதுதான் நிஜம். சரி, அந்த 25% பணம் எப்படி எங்க தான் போகுது? வாங்க பாக்கலாம். சரி, அந்த கால்வாசி பணம் எப்படி காத்துல கரையுதுன்னு பாப்போமா? முதல்ல நம்ம எல்லாரும் தங்கம் வாங்க போற முதல் இடம் நகைக்கடை தான். அங்கிருந்து தான் இந்த கணக்கே ஆரம்பிக்குது. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க 1,20,000 ரூபாய்க்கு ஒரு நகை வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அதுல செய்கூலின்னு சொல்லி 8% 35% வரைக்கும் போடுவாங்க. நாம ஒரு ஆவரேஜா 15%ன்னு வச்சுக்கலாம். அது கூட தங்கம் வாங்கினதுக்கு ஒரு 3% ஜிஎஸ்டி, அப்புறம் இந்த செய்கூலிக்கு ஒரு 5% ஜிஎஸ்டி, இதெல்லாம் சேர்த்தா கடைசியில உங்க கைக்கு வர தங்கத்தோட உண்மையான மதிப்பு வெறும் 98,400 ரூபாய் தான். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 24% பணம் கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. சரி, நகைதான் இப்படி, நாம சுத்தமான தங்க கட்டியா இல்ல காசா வாங்கினா என்னன்னு நீங்க யோசிக்கலாம். அதுல சேகூலி கம்மியா இருக்கலாம், ஆனா அங்கேயும் நமக்கு தெரியாத சில மறைமுக செலவுகள் இருக்கு. நீங்க தங்க நாணயம் வாங்கும்போது கவனிச்சிருக்கீங்களா? அதோட விலை அன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற தங்க விலையை விட எப்பவுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 10% வரைக்கும் ஜாஸ்தியா இருக்கும். இது 3% ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியே இருக்கிற வித்தியாசம். அப்போ நீங்க மார்க்கெட் ரேட்டை விட அதிகமா பணம் கொடுத்து தான் அதை வாங்குறீங்க. இந்த மாதிரி பிசிக்கல் கோல்ட்ல இருக்கிற தலைவலிக்கெல்லாம் ஒரு தீர்வா வந்தது தான் இந்த டிஜிட்டல் கோல்டு. போன்ல ஒரே ஒரு கிளிக் பண்ணா போதும், தங்க நம்ம அக்கவுண்ட்ல. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா இதுலயும் சில ஆபத்துகள் ஒளிஞ்சிருக்கு. டிஜிட்டல் தங்கத்தோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க வெறும் 1 ரூபாய்க்கு கூட தங்கம் வாங்கிக்கலாம். ரொம்ப ஈஸி. ஆனா இந்த சுலபமான வழியில ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, இத நான் சொல்லல, நம்ம நாட்டோட பங்குச்சந்தையே கட்டுப்படுத்துற செபி, அதாவது SEB கொடுத்த நேரடியான எச்சரிக்கை இது. டிஜிட்டல் தங்கம் எந்த ஒரு அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராது, அதனால உங்க பணத்துக்கு எந்த பாதுகாப்பும் இல்லைன்னு அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க. இதை விட ஒரு பெரிய ரெட் சிக்னல் தேவையா என்ன? இதுல இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை தான் இந்த ஸ்ப்ரெட். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வாங்குறது ஒரு விலை, அதே நிமிஷம் நீங்க விற்க நினைச்சா அது வேற விலை. இந்த வாங்குற விலைக்கும் விக்கிற விலைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் சில சமயம் 5% 30% வரைக்கும் கூட இருக்கலாம். இது நீங்க கட்டுற 3% ஜிஎஸ்டிக்கு மேல உங்களுக்கு வர்ற நஷ்டம். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த டிஜிட்டல் தங்க சந்தை ஒரு கட்டுப்பாடு இல்லாத காடு மாதிரி. நீங்க பணம் போடுற நிறுவனம் நாளைக்கு இருக்குமானே தெரியாது. நீங்க வாங்குற டிஜிட்டல் தங்கத்துக்கு ஈடா அவங்க நிஜமான தங்கத்தை வச்சிருக்காங்களான்னு கூட எந்த உத்தரவாதமும் இல்ல. ஒருவேளை அந்த நிறுவனம் ஏதாவது பிரச்சனையில மூடிட்டா உங்க பணத்துக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது, கேட்கவும் ஆள் இல்ல. ஐயோ, அப்போ தங்கத்துல முதலீடு பண்றதே தப்பான பயப்படாதீங்க. எல்லா பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கிற மாதிரி இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சூப்பரான பாதுகாப்பான தீர்வு இருக்கு. வாங்க, அரசாங்கத்தோட நேரடி பார்வையில் இருக்கிற ஸ்மார்ட்டான முதலீட்டு வழிகளை பற்றி பார்ப்போம். மொதல் ஆப்ஷன் கோல்ட் ETF. ரொம்ப சிம்பிள். நீங்க எப்படி ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறீங்களோ அதே மாதிரி தங்கத்தை யூனிட்ஸா பங்குச்சந்தையில வாங்கிக்கலாம். இது செபியோட முழு கட்டுப்பாட்டுல இருக்கு. நீங்க வாங்குற ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உண்மையான தங்கம் ஒரு இடத்துல பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஆப்ஷன், சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ், அதாவது SGBs. இத நேரடியா இந்திய அரசாங்கமே ரிசர்வ் வங்கி மூலமா வெளியிடுது. இதுல ஒரு டபுள் தமாக்கா இருக்கு. ஒன்னு, தங்க விலை ஏறினா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ரெண்டாவது, அது போக நீங்க முதலீடு செஞ்ச தொகைக்கு வருஷத்துக்கு 2.5% வட்டி உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துரும். ஒருவேளை உங்களுக்கு டிமேட் அக்கவுண்ட்லாம் இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? கவலையே வேண்டாம். உங்களுக்கான வழிதான் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதுல நீங்க பணத்தை போட்டா போதும், ஃபண்ட் மேனேஜரே உங்க சார்பா கோல்டு ETFகள்ல முதலீடு செஞ்சிடுவாரு. இது ரொம்பவே எளிமையான ஒரு வழி. சரி, இப்போ நம்ம கிட்ட நகை, டிஜிட்டல் தங்கம், ETF, SGPன்னு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல எது ராஜான்னு பார்க்க வேண்டாமா? வாங்க, இது எல்லாத்தையும் நேருக்கு நேர் மோத விட்டு பாத்திரலாம். அப்பதான் உங்க தேவைக்கு எது சிறந்ததுன்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாருங்க.
நகை, டிஜிட்டல் கோல்டு ரெண்டுத்துலயும் ஆரம்ப செலவு எவ்வளோ ஜாஸ்தியா இருக்கும் பாத்தீங்களா? ஆனா ETF மற்றும் SGPகள்ல செலவுகள் மிக மிக குறைவு. இதுல ஹைலைட் என்னன்னா SGPகள் தான் 8 வருஷம் கழிச்சு நீங்க இதை விக்கும்போது வர்ற லாபத்துக்கு ₹1 கூட வரி கட்ட வேண்டாம், முழுசா வரி விலக்கு. இது வேற எந்த தங்க முதலீட்லயும் இல்லாத ஒரு மிகப்பெரிய நன்மை. இந்த எல்லா தகவல்களையும் வச்சு இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்க பணத்தை எங்க முதலீடு செய்ய போறீங்கன்ற முடிவை நீங்க எடுக்க வேண்டிய நேரம் இது. இந்த ஒரு படம் 100 வார்த்தைக்கு சமம். நீங்க ₹1,00,000 முதலீடு செஞ்சா எல்லா கட்டணங்களும் போக உங்களுக்கு உண்மையில எவ்ளோ மதிப்புள்ள தங்கம் கிடைக்குதுன்னு பாருங்க. நகைகள்ல வெறும் ₹84,000 தான் தங்கம் கிடைக்குது. ஆனா ETF மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகள்ல கிட்டத்தட்ட ₹98,000 மதிப்புள்ள தங்கம் உங்க கையில இருக்கு. வித்தியாசம் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு. சரி, உங்களுக்கான சரியான வழியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ரொம்ப சிம்பிள். இந்த 4 கேள்விகளை மட்டும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. 1. உங்க கோல் என்ன? லாங் டேர்ம் சேவிங்ஸா இல்ல ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கா? 2. ரிஸ்க் எடுக்க நீங்க தயாரா? 3. அவசரத்துக்கு எவ்ளோ சீக்கிரம் பணம் தேவைப்படலாம்? 4. வரிய சேமிக்கிறது உங்களுக்கு முக்கியமா? இந்த பதில்கள் தான் உங்களுக்கான சரியான தங்க முதலீட்டு வழிய காட்டும். கடைசியா நீங்க உங்ககிட்ட கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்களுக்கு என்ன முக்கியம்? பரம்பரையா நகை போட்டு அழகு பாக்குற அந்த சந்தோஷமா, இல்ல அவசரத்துக்கு உடனே பணமாக்குற அந்த வசதி முக்கியமா? இல்லைனா எந்த வரியும் கட்டாம உங்க செல்வம் பாதுகாப்பா வளரணுமா? யோசிங்க. உங்க தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு புத்திசாலித்தனமான முடிவெடுங்க. உங்க முதலீட்டு பயனும் சிறப்பா அமைய வாழ்த்துக்கள்.